ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, 3rd இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. எங்களுக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம எங்கெங்கே போகிறோம், இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து மாசி மகம், அதையும் நம்ம வந்து வீடியோவோட சேர்த்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்னென்ன எங்கெங்கே போகிறோமோ அந்த விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். கல்யாண நாள் அதுவும் மாசி மகம், நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. வயிற்று சாமி கும்பிடானயா? அம்மா ஏய் பூந்து கும்பிடு, பூந்து கும்பிடு அண்ணனையா. நம்ம வந்து இப்போ சேரீயில் இருந்தோம். நம்ம இப்போ சுடிதார் மட்டும். ஏன்னா நம்ம வந்து மாசி மகத்துக்கு போகிறோம். அங்கே வந்து எப்படி நம்ம வந்து கடல் குளிப்போம். அதனால் நம்ம ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல சேரீ. அதனால தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ இதில் போயிட்டு நம்ம மாசி மகத்தில் ஜாலியாக விளையாடிட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் பீச்சாண்ட. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்க காந்தாரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அது நேராக நம்ம கடலுக்கு தான் போவோம். போகிற வழியில் எல்லோரும் கூழ், ஜூஸு, மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க. வெயிலாக இருக்குல்ல, அதனால் அந்த ஊர் மக்கள் வந்து போகிற வரவங்களும் நம்மளும் கூழ் குடித்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் நானும் ஒரு கிளாஸ் கூழ் வாங்கி குடித்தேன். சாமிலாம் கும்பிட்டு நாங்கள் வந்து கடலாண்ட வந்துட்டோம். இப்போ பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டு தான் கடலில் குளிக்க போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து. பாப்பாவுக்கு பீச்னாலே ஒரே கொண்டாட்டம் தான். நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாப்பா பீச்சில் போனால் எப்படி விளையாடுவா. அவளுக்கு அந்த ஒரு பயன்றதே இல்லை. ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பா. யாரும் மாற்றாது தண்ணியில் போய் விளையாடணும். அதுதான் இப்போ ஒருத்தரும் அதான் எவ்வளோ பேர் பாருங்க. நிறைய பேர் வெளியிலேருந்து வருவாங்க. அந்த ஊருக்காரங்க இன்னைக்கு எல்லாருமே குடிப்பாங்க. அந்த மாதிரி போட்டில் போவாங்க. அதெல்லாம் போட்லேயும் விருப்பப்பட்டால் போவாங்க. போய் கடல் காமிப்பாங்க. எவ்வளோ பசங்க ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்க.
விளாட்றாங்க. பாப்பா மட்டும் வந்து ட்ரெஸ்லாம் வச்சு விளாட்னிருக்கா. எவ்வளோ ஆழம் வரைக்கும் போகிறாங்க பாருங்க. பாப்பா வந்து ட்ரெஸ்லாம் விளாட்றாங்க மண்ணில். சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். இங்கே அன்னதானம் போடுவாங்க. அதுதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம சாரி கேட்டதுக்கு மாறியாச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து மாசி மகத்துக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு மீதிலாம் பார்க்கலாம். நாங்கள் போகும்போதே நிறைய மகனாலே எவ்வளோ ஊர்லேருந்து ஆமாம் எவ்வளோ ஊர்லேருந்து நிறைய ஊர்லேருந்து சாமி வரும். மயிலேருந்து ஈரோடுலேருந்து இதெல்லாம் சாமி வீட்டில் வந்து வைப்பாங்க. இங்கே வச்சு கிளம்புறதுக்குள்ள ஒரு நாள் ஆகிடும். அதெல்லாம் சாமி கிளம்பிச்சு கிளம்பணும். 6 மணிக்கு தான் புளி தெரியுமா இப்போ போய் புளியா நம்ம வண்டி ஓட்டணும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம மாசி மகத்து இதுவாண்ட நிற்கணும். கடலாண்ட வச்சுருக்க சாமியாக நம்ம பார்க்கல. அதையும் நம்ம போய் பார்த்துட்டு எல்லா சாமியும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அதை பாப்பா கொஞ்சம் விளையாடுவா வீட்டில். 50 ரூபா மேலே இது மட்டும் பார்க்குறோம். எவ்வளோ கூட்டம் பாருங்க. நிறைய பேர் வருவாங்க. பாண்டியிலையும் மகன் நடக்கும். இதை விட அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா பாண்டி தான் ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா ஆரம்பிச்சாங்க. இங்கே வேணா கப்பலை தரும். இங்கே இருந்த சாமியெல்லாம் போயிட்டாங்க. பார்த்தீங்களா ஒவ்வொரு சாமியாக கிளம்பிடு. எவ்வளோ சாமி கிளம்பிடுச்சு பாதி சாமிக்கு மேலே. நம்ம இப்போதான் சொல்ல இதுதான் இந்த காந்தாரி அம்மன் இந்த ஊர் சாமி. எல்லா சாமியும் சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்களும் மாசி மகளாக பார்த்துருக்கீங்களா? வந்துருக்கீங்களா? இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த வருஷம் கல்யாண அப்போலாம் இருந்துச்சு. கரெக்டாக எங்கள் மேரேஜ் ஆனிவர்சரி வந்து கரெக்டாக மாசி மகமும் வந்துருக்கு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுலேயும் ஒரு சந்தோஷம். இங்கே இருந்த சாமிலாம் பாருங்கள் இப்போ கிளம்பிடுச்சு. இல்லைன்னா 4 மணிக்கு வர வந்து 6 மணிக்கு தான் வந்தோம் நாங்கள் இங்கே.
கிளம்புறதுக்கே ஒரு இப்போ நாள் அப்படியே ஆகுது. நம்ம எல்லா சாமியும் பார்த்துட்டு இப்போ இதுதான் லாஸ்ட்டு. எல்லா சாமியும் நம்மளும் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே நாம் வந்து கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடி அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? வீட்டுக்கு போயிட்டு வரணும் நாங்கள் ஒரு முடியும். நைட்டு இங்கே கச்சேரி இருக்குது. பாப்பா பாருங்க விளையாடின்னு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம பீச்சில் உட்காந்து அப்படியே விளையாடிட்டு பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க பசங்க கூட, அவங்க அப்பா கூட இப்படி விளையாடா பாருங்க. அவங்க அப்பா கோல் கேட்குறதே அந்த மாதிரி வைக்கிறா. அவனுடைய விளையாட்டு என்ன திடீர்னு எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தானே கல்யாணம் இல்லை, அதனால வந்து எப்படின்னா ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட போகிறோம். எப்பயுமே நம்ம வெளியில் சாப்பிட போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம வந்து அப்படியே வந்து ஹோட்டலில் சாப்பிட்லான்னு எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார். நைட் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா நைட் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். பஞ்சு நல்லா சாப்பிடுவோம். நல்லா பொண்ணுக்கிட்ட அடி வாங்குறாரு அப்பா. பாப்பாவுக்கு பசி எடுத்துச்சு, அதெல்லாம் இன்னும் எதுவுமே வீட்டுக்கு வரல, அதே பொண்ணு போகப்பட்டு பாருங்க பிரியாணி முழுக்கம்பரம் ஒரு பிரியாணி போன மாதிரி ரெண்டு வந்து சாப்பிட்டுப்பேன். ஏற்றம் போல நான் நினச்சி கூட பார்க்கல ஏகேஸ்வரி நடந்து பாட்டு லாஸ்ட்டில் ஓட்டம் நடந்து போகிற மாதிரி. நம்ம வந்து என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஆஃப் தந்தூரி, ஒரு பிளேட் ஷவர்மா, 2 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அதுதான் இன்னும் வரலை. பிளேட் ஷவர்மாவும் ஆஃப் தந்தூரியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் இருந்தால் பத்து வந்து வீட்டில் நம்ம அப்படியே சாப்பிட்டு பாட்டு கச்சேரி பார்க்க வந்துட்டோம்.